வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்று பிரித்தானியாவில் மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி தேர்தல், குறிப்பாக லண்டன் மாநகரத்தில் நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் பல தமிழ் வேட்பாளர்களும் வெவ்வேறு கட்சிகளில் போட்டியிடுகின்றனர். அந்த வகையில லண்டனில் உள்ள இல்ஃபர்ட் தொகுதியில தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்றார் கல்பனா ஜே போஸ் அவர்கள். வணக்கம் கல்பனா. வணக்கம். இப்ப இந்த தேர்தல்ல, உள்ளூராட்சி தேர்தல்ல போட்டியிட வேண்டும் என்ற ஆர்வம் என்னென்று உங்களுக்கு இந்த அரசியல்ல ஆர்வம் வந்தது? அரசியல் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா இந்த கம்யூனிட்டி இம்பாக்ட்ல இருந்துதான் அதை தொடங்கினது. என்ன, நாங்க எத்தனையோ விஷயங்கள் கம்யூனிட்டிக்குள்ள செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுல 2-3 பேர் திருப்பி என்ன சொல்லிச்சினம் என்னன்னா, நீங்க இதுக்குள்ள சேர்ந்து இது ஒரு கவுன்சில் லெவலரா நீங்க செய்யுங்கன்னு சொல்லி. அந்த விதத்துல நான் உள்ளுக்குள்ள வந்திருக்கிறேன். பொலிட்டிக்ஸ்ல ஒரு கரியர் பாத் எடுக்கணும் என்ற எண்ணம் இருக்கு. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன? உங்களோட என்ன பேக்ரவுண்ட் இந்த கம்யூனிட்டிக்கு உதவும் நினைக்கிறீங்க? So in terms of இந்த பேக்ரவுண்ட் இன்டெக்ல எஜுகேஷன் நம்பர் 1. ஏன்னா நான் இப்ப ஆசிரியரா ஒரு 25 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். மற்றது பிசினஸ் அளவுல பிசினஸும் வச்சிருக்கிறோம், ஹவுசிங் இது இந்த விஷயங்கள்ல. சோ எல்லாத்துலயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் படியா ஏதோ ஒரு வழியில நாங்கள் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும் தான் வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த இல்ஃபர்ட் பிரதேசங்கள்ல வாகன நெருக்கடி, அடுத்தது இந்த பார்க்கிங் பிரச்சனை, மிக முக்கியமானது கவுன்சில் டாக்ஸ். இன்றைக்கு யுத்தம் காரணமாக தொடர்ச்சியாக விலைகள் அதிகரிச்சு கொண்டே வருகிறது. அப்ப இந்த விஷயங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் டோர் டு டோர் போகல உங்கள்ட்ட பெரிய கேள்வியா இருந்திருக்கும். குறிப்பா கவுன்சில் டாக்ஸ் ஒரு வீட்டின் உழைப்பின் ஒரு பகுதியை அது கொண்டு போயிடுது. அடுத்தது ஏற்கனவே கவுன்சில்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கட் பண்ணது. அப்ப இதெல்லாம் என்னென்னு நீங்கள் தொழிற்கட்சி மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க? சோ இப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் கவுன்சில் டாக்ஸ் டெஃபினெட்லி அது ஒரு விஷயமா திருப்பி வந்து இருந்தது எல்லாருக்குமே. நாங்க வேலை செய்யறோம், எத்தனையோ விஷயங்கள் செய்யறோம். ஆனா எங்களுக்கு நாங்க வேலை செய்யற ஆட்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ஒரு வித்தியாசமா தாங்கள் எல்லாத்துக்குமே பே பண்ணி கொண்டிருக்கணும். இப்ப கவுன்சில் டாக்ஸை பொறுத்தவரை என்னால ஆன்சர் பண்ணல. என்னடா, இனி நான் உள்ளுக்குள்ள போன அப்புறம்தான் எனக்கு எங்கும் என்னென்ன நடக்குது, பவர் இருக்குது, யார் டிசிஷன் மேக் பண்ணினோம், அந்த டிசிஷன்ஸ் என்னென்ன மேக் பண்ணினோம்ன்றதையும் தெரியும். என்னன்னா இப்ப கவுன்சில்ஸுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு. ரெட் பிரிட்ஜ் பரம் எப்பயுமே குறைந்த பட்ஜெட்ல தான் எத்தனையோ வருஷம், ஐ திங்க் சின்ஸ் 2014 இதுல இருந்துதான் பட்ஜெட்டை கட் பண்ணி அவையில் வேற நீங்க மற்ற பரோஸோட கம்பேர் பண்ணி பார்க்கல ரெட் பிரிட்ஜ் always had less. இந்த அடுத்த நான் நினைக்கிறேன் ஒரு 3 வருஷத்துக்கு 60 மில்லியன் பவுண்ட்ஸ் செக்யூர் பண்ணி வச்சிருக்கணும். இப்ப இனி அந்த இதை பார்த்துதான் இனி அவையில் கொஞ்சமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பட்ஜெட் பண்ணி பாப்பினோம் என்ன மாதிரி எங்கெங்க அந்த காசுல நாங்க செலவழிக்கலாம்ண்டு. இப்ப கவுன்சில் டாக்ஸை பொறுத்தவரை அகேன் அங்கால நாங்க உள்ளுக்குள்ள காலை வச்சு அந்த ஸ்டெப் எடுத்தா தான் எங்களுக்கும் தெரியும். இனி எனக்கும் சொல்றதுக்கு மற்றது உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய மாட்டுது. அப்ப நாங்க நினைக்கிறது என்னன்னா, கவுன்சில் டாக்ஸ் எல்லாரும் கூட சார்ஜ் பண்ணினா என்னத்துக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் பே பண்றோம். ஆனா சில நேரத்துல சில ரெசிடென்ட்ஸ் சொல்லினோம் என்னன்னா, நாங்கள் டஸ்ட்பின் கலெக்ஷனுக்கு கவுன்சில் டாக்ஸ் எடுக்கிறாங்க, ஆனா பார்த்தா ஒருத்தரும் ஒழுங்கா வேலையை செய்யறாங்க இல்லையாண்டு. ஒரு கால் எடுத்து உள்ளுக்குள்ள வச்சாதான் எங்களுக்கும் தெரியும் என்னென்ன டிசிஷன்ஸ் மேக் பண்ணினோம், அது என்னண்டு ரெசிடென்சி எஃபெக்ட் பண்ணுது. தனியா ரெட் பிரிட்ஜ் கவுன்சிலுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே இப்ப கவுன்சிலுக்கான அந்த இன்கம் குறைஞ்சதால ஒன்று கவுன்சில் டாக்ஸ், அடுத்தது அங்க இருக்கக்கூடிய சாதாரண சார்ஜஸ் கூட எல்லாம் கூடிக்கொண்டு போகுது. அது கார் பார்க்கிங் ஃபைனா இருக்கலாம், பெனால்டிஸா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு நெருக்கடியா வந்து கொண்டிருக்குது. ஒரு கவுன்சிலராக நீங்க இந்த எலெக்ஷன்ல வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்கள் அது லேபர் கவுன்சிலா தானே வர்றதுக்கு வாய்ப்பு கூட. அப்படி இருந்தால் என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? ஐ ஹோப் இப்ப எங்களுக்கு இப்ப நாங்கள் கால் எடுத்து வச்சு இப்ப ஏற்கனவே இட்ஸ் ஆக்சுவலி லேபர் கவுன்சில் எனிவே. ஆனா இப்ப 7th of May தான் எங்களுக்கு தெரியும் அது லேபரா இருக்க போதா இல்லாட்டிக்கு வேற பார்ட்டிக்கு வர போதோன்னு. இப்ப லேபர் கவுன்சிலரா இருந்து கொண்டு இப்ப நாங்க வின் பண்ணினா 7th May வின் பண்ணினா அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம் எங்க நாங்க ரெசிடென்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பட்ஜெட் அளவுல. மற்றது என்ன ஒண்ணு என்னன்னா, ரெசிடென்ஸுக்கு நாங்கள் அந்த நாலேஜ் கொடுக்கணும். இந்த டிசிஷன்ஸ் என்னென்று மேக் பண்ணினோம், அதை என்னென்று அவை டிசைட் பண்ணி ஒரு பட்ஜெட் வரைக்கல கவுன்சில் டாக்ஸ் ஏன் இவ்வளவு வருதுன்றதை
நாங்கள் அவைகளுக்கு பிரேக் டவுன் பண்ணி நாங்கள் அவைகளுக்கு விளங்கப்படுத்தணும். அதுதான் that's on us. அது வந்து எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நான் தான் கவுன்சில் டாக்ஸ் பே பண்றேன், ரெட்பிரிட்ஜ்ல இருக்கிறேன், எங்களுக்கும் இட்ஸ் a lot கணக்கை தான் நாங்களும் பே பண்றோம். எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, என்னண்டு நீங்க இப்படி டிசைட் பண்ணி இருக்கிறீங்களா, அது என்னண்டு ஒரு ரெசிடென்ஸுக்கு வந்து இப்ப எங்களுக்கு கஷ்டங்கள் இதில் வந்தால் எப்பயுமே அந்த கவுன்சில் டாக்ஸ் நாங்க பே பண்ணணும்னு தான் இருக்குது. என்ன இஷ்யூ இருந்தாலும் they won't reduce that. அந்த விதத்துல வந்து நாங்களும் கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும் எங்கட பப்ளிக்க, என்னென்ன அந்த டிசிஷன்ஸ் மேக் பண்ணினா. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா அதை குறைக்கிறதுக்கோ இல்லாட்டிக்கு வேறு ஏதாவது செய்யறதுக்குன்னு சொல்லி சொன்னா அது உள்ளுக்குள்ள இருந்தா தான் நாங்க பார்க்கலாம். அந்த பார்வையில இருந்து பார்த்தா தான் எனக்கும் தெரியும் ஹெல்ப் பண்றது. மற்றது அந்த ஒரு லேபர் பார்ட்டி வந்து தொடர்ந்து ரெட்பிரிட்ஜ் கவுன்சில்ல இருக்கிறதால அங்க ஒரு உள்ளுக்கு ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்ப நீங்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டு போபவர்கள் அதுல ஒரு இம்பாக்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஐ ஹோப் சார். நான் இப்ப வந்து எங்கட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்ப கவுன்சிலர்ஸா வரைக்கல எல்லாரும் வந்து தங்கட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து அதுக்குள்ளேயும் அவையில் இனி அதை அந்த ஒரு ரோல வந்து they have to learn and understand. ரோல வந்து நான் கவுன்சிலர் ஆகல என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அதுக்குள்ள போய்களையும் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன். இப்ப சில பேருக்கு வந்து சொல்லினோம், இப்ப உங்களோட எக்ஸ்பர்டீஸ் இந்த ஒரு ஏரியாக்குள்ளேன்னு சொல்லி சொன்னா அந்த எக்ஸ்பர்டீஸ் தான் அவையில் உங்களைய போடணும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கண் வச்சிருக்கிறதுக்கு. சோ அகேன் இனி 7th of Mayக்கு பிறகுதான் எங்களுக்கே தெரியும் என்னென்ன நாங்கள் என்ன டியூட்டிஸ் என்ன ரோல்ஸ் தரப்போயினோம், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது ஒரு டைவர்ஸ் கம்யூனிட்டி, குறிப்பாக லண்டன் மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்ற வழியால் டைவர்ஸ் கம்யூனிட்டியா தான் இருக்கு. அதுலயும் குறிப்பாக ஒரு தமிழராக நீங்கள் நினைக்கிறீர்கள், தமிழ் மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தமிழனாக இதை பாக்குற தமிழ் மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? ஒன்று நான் சொல்வேன் இஸ் ரெப்ரசன்டேஷன். எங்கடையாக்களும் முன்னுக்கு வரணும். எத்தனையோ விஷயங்களை தாண்டி நாங்கள் நாடு கடந்து எத்தனையோ விஷயங்கள்ல செய்து நாங்கள் முன்னேறி கொண்டு வர்ற. அந்த விஷயத்துல வந்து எனக்கு என்னன்னா இப்ப நாங்கள் எங்க யங்கர் ஜெனரேஷனையும் இதுக்குள்ள கொண்டு வரணும். சோ நாங்களும் ஒரு வழிகாட்டியா இருந்தா தான் எங்க மற்ற பிள்ளைகளும் எங்களுக்கு வார ஜெனரேஷன்ஸும் இதுக்குள்ள கால வச்சு ரங்கி தங்களுக்கும் ஒரு ஆசை வரணும். நாங்களும் இதுக்குள்ள போய் நாங்களும் we can make changes என்ற ஒரு ஐடியால அந்த இதுலதான் I guess செய்து கொண்டிருக்கிறேன். லண்டன்ல இருக்கிற அந்த 32 பரோவுலையும் கிட்டத்தட்ட ஒரு 60 தமிழ் கவுன்சிலர்ஸ் வாரத்துக்கான பலம் இருக்குது. நாங்கள் அந்த எண்ணிக்கையில இன்னும் வரையில்லை. இன்னும் ஒரு 15-20 பேருக்குள்ளதான் தமிழர்கள் ஒவ்வொரு கட்சிகள் என்றாலும் வரையினும். ஆனா ஒரு 60 கவுன்சிலர்ஸ் வாரத்துக்கான அந்த பலம் இருக்குது தமிழ்நாடுகள்கிட்ட. அது இன்னும் முழுமையா சாத்தியப்படையில உங்களுடைய வெற்றி அதுக்கு ஒரு அத்திவாரமாகவும் இருக்கலாம். இப்ப லேபர் பார்ட்டி வந்து ஜென்ரலாவே ஒரு இமிகிரண்ட் ஃப்ரெண்ட்லி பார்ட்டியாகத்தான் பார்க்கப்பட்டிருக்குது. அண்மையில அந்த ருவாண்டா பிளைட்ஸை நிப்பாட்டினதுலையும் லேபருக்கு ஓரளவுக்கு அதுல ஒரு அனுதாபம் மக்களுக்கு லேபர்ல கொஞ்சம் விருப்பம் இருக்கு. அதுல அதுக்கு அடுத்தது இந்த யுத்தத்துக்கு, இந்த ஈரானுக்கு எதிரான அந்த சட்டவிரோதமான யுத்தத்திலையும் ஸ்டாமர் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்திருந்தார். அதுல தான் ஈடுபடுற ஏலியன். ஆனா இந்த உக்ரைன் போன்ற யுத்தங்கள்ல நிறைய பணம் செலவழிக்கப்படுகிறது. ஆனா இது ரெட்பிரிட்ஜின் பைனான்ஸை கட் பண்ணி நாங்கள் யுத்தத்துக்கு செலவழிக்கிறது நான் நினைக்கிறேன் உங்களோட மக்கள் கேட்டிருப்பினோம். நீங்கள் டோர் டு டோர் போகக்குள்ள அந்த கேள்வி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் மங்களே கேட்கல, பட்ஜெட் இதுல பற்றி ஒன்னும் ஒருத்தரும் கேட்கல. கூடுதலா வந்து இப்ப இந்த கவுன்சில் டாக்ஸ் இதுல தான் கேட்டிருக்கேன். நாங்கள் ஒரு டூ மச் பே பண்றோம் என்னத்துக்கு ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்லி. இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்ப ரெட்பிரிட்ஜ் பட்ஜெட்டை கட் பண்ணி வேற எங்கேயோ பாவிக்கிறது வந்து it hasn't come up. கூடுதலா வந்து இப்ப ரெட்பிரிட்ஜ் பாக்கல they have done the things that they said they would do. சில விஷயங்கள் வந்து எஸ் எல்லாரையும் நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாது. Of course எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ they will do what they can. But in terms of இப்ப வெளியில நடக்க இப்ப இது வந்து this is for the local elections. இப்ப நேஷனல் அளவுலயும் எல்லாருக்கும் கோவங்கள் இருக்கு. லேபர் கவர்மெண்ட்ல இப்ப ஒரு dissatisfaction and வைக்கலாமே. மண்டல்சன் அஃபேர்ஸ் அது இது பெரிய ஒரு இதா இருக்குது at the moment. So இப்ப பாலஸ்தீன் காசால என்ன நடக்குது அந்த எல்லாருக்கும் வந்து அந்த they've lost a bit of faith. ஆனா அங்க local elections பொறுத்தவரை லேபர் வந்து they've done a pretty good job. என்ன நானே ரெட்பிரிட்ஜ்ல I've been a resident in Redbridge for my god ஒரு 15 years இருக்கிறேன் இப்ப.
So அந்த விதத்துல even எனக்கு as a resident I'm happy with some of the services that they provided. இது வந்து நேஷனல் பிரச்சனைகளின் ஒரு இம்பாக்ட சிலவிட மக்கள் கொடுக்க பாக்குறது என்னென்னால் பார்ட்டிக்கு ஒரு பிரஷரை கொடுக்கறதுக்காக. இப்ப அந்த 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 பிரஷர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு there is pressure இப்ப சில பேர் கேட்டிருக்கேன் உங்களோட மேனிஃபெஸ்டோ என்ன, நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ண போறீங்கன்னு. எந்த அதுக்கு வந்து நான் கொடுக்குற ரிப்ளை என்னன்னா, என்னால உங்களுக்கு வந்து I can't promise you anything. என்ன நான் உள்ளுக்குள்ள போன அப்புறம்தான் எனக்கே விளங்கும் எங்கெங்க என்ன விஷயங்கள் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்னென்ன டிசிஷன் மேக் பண்ண. அதுக்கு பிறகுதான் நானே பார்க்கலாம் ஓகே என்ன அளவுல என்னால செய்ய முடியாத நான் செய்யலும்ண்டு. So even they've asked, எத்தனை பேர் கேட்டிருக்கேன் okay what are you going to promise, what's your promises. சில ரெசிடென்ட்ஸ் சொல்லியிருக்கேன் எத்தனையோ பேர் வந்து கவுன்சிலரா வருவினா எலெக்ஷன் மட்டும் அங்க எல்லாம் வந்து நோக் பண்ணி எல்லாரும் கதைச்சு போட்டு, ஆனா எலெக்ஷன் முடிஞ்சா எதுவுமே காண கிடைக்காது. சோ அந்த இதுல வந்து நான் அதுக்கு முதல்ல நான் சொல்லிடுறது I can't promise you anything because முதல்ல நான் அதுக்குள்ள வரணும். This is இப்ப இதான் it's like a step down. இண்டிவிஜுவலா நீங்க ப்ராமிஸ் கொடுக்கலாம். ஆனா உங்க பார்ட்டிக்கு ஒரு பாலிசி இருக்குதானே, பார்ட்டிக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குதானே, அதுல அவை என்ன ப்ராமிஸ் கொடுக்கணும்? இப்ப at the moment அவைண்ட ப்ராமிஸின் படி என்னன்னா அந்த certain இப்ப safer streets, மற்றது in terms of cutting the budgets, seeing எவ்வளவுக்கு ரெசிடென்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலுமோ அதை செய்து கொண்டிருக்கணும். So those main promises இருக்குது. But again அது எலெக்ஷனுக்கு பிறகுதான் தெரியும். நாங்கள் இப்ப லேபரா வந்தா தான் we can bring those things to shape. இன்னொன்று வந்து as a woman நீங்கள் பொலிட்டிக்ஸ்க்குள்ள வாரதும் அதுவும் ஒரு வகையில ஒரு women empower கொண்டு வர நினைக்கிறேன். தமிழ் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவை இன்னும் ஒரு என்ன சொல்றது, இன்னும் வெளியுலகத்துக்கு வராத ஆக்களா தான் இருக்கிறோம். குறிப்பாக பொலிட்டிக்ஸ்ல வந்து வெகு தூரத்துல தான் இருக்கிறோம். அவைய கொண்டு வரதுல அவைய வெளியில கொண்டு வந்து வாக்களிக்க வைக்கிறதுல உங்களோட முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கு? எத்தனை பேரோடய நாங்க பேசி இருக்கிறோம், வீடு வீடா போய் அவையோட கதைக்க கூடியதா இருக்கா? Yes, 100%. அவை என்ன பிரச்சனைகளை வச்சிருக்கணும், அவை என்ன பிரச்சனை சொல்ல, கவுன்சில் டாக்ஸை விட வேறு என்ன பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லினோம்? The biggest one எங்கடைய ஆக்களை பொறுத்தவரை ஒருத்தரும் vote பண்றேல, அவையில் வந்து இந்த விஷயங்களை வந்து சீரியஸா எடுக்கிறேல. இப்ப சில பேரோட கதை கேட்கல, அவையில கேட்கணும் எப்ப voting day என்று, என்னத்துக்கு நாங்க vote பண்றோம், லெட்டர் வந்த மாதிரி இருக்குதா, ஆனா எங்க வச்சனமோ தெரியாது. வந்து அந்த சீரியஸ்னஸ் அவைகளுக்கு விளங்கல, நாங்கள் இப்படி செய்யணும், என்னத்துக்காண்டி நாங்க vote பண்றோம். சோ அந்த விதத்துல நாங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் கதைச்சு அவையில என்கரேஜ் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வைக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். We've been trying anyway. தமிழ் கம்யூனிட்டிக்குள்ள நீங்கள் மீட்டிங்கள் சர்ஜரிஸ் நடத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றது? நான் வந்தது வந்து இப்போ ஒரு 1.5 மாதம் தான் இதுக்குள்ள வந்திருக்கிறேன். ஏனென்றா ஆக்சுவலி நான் கேன்வசிங்கே இதுக்கு முதல் செய்யவும் இல்லை. திஸ் இஸ் ஆக்சுவலி எல்லாமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். என் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணினதே மார்ச்ல தான். சோ மார்ச்ல இருந்ததுன்னா இப்ப நான் புதுசா வந்திருக்கிறேன் உள்ளுக்குள்ள. லேபர் பார்ட்டிக்கும் ஒரு நியூ கேண்டிடேட் தான். Yes. Okay. இந்த ஓப்பனிங் இருந்தபடியா அப்ப அவையிலே தாங்களே செலக்ட் பண்ணி they said we'd like you to stand in clay hall ward படியா தான் எனக்கு அந்த சான்ஸ் ஒன்று வந்தது. இப்ப மீட்டிங்ஸ் சில மீட்டிங்ஸ்களுக்கு நான் போயிருக்கேன் இப்ப இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல. ஆனா அதுக்கும் again certain communities தான் வரணும் மொழியா, ஆனா எங்க தமிழாக்கள் என்று சொல்லி எல்லாரும் வரவே இல்லாது. இந்த பிளாட்ஃபார்மை நீங்க நீங்கள் அவைக்கான ஒரு அழைப்பை விடுக்கலாம். நீங்கள் இதுல அவைய குறிப்பாக சொல்லுங்க, அவை ஏன் இந்த லோக்கல் பொலிட்டிக்ஸ்ல, அது ஒரு பிரதிநிதியா நீங்க போறீங்க, ஏன் தமிழாக்கள் இந்த லோக்கல் பொலிட்டிக்ஸ்ல ஈடுபடணும்? அதாவது அது ஓடுன்றது என்ன, அந்த பகுதியில இருக்கிற 4-5 தெருக்களை இணைச்ச ஒரு பகுதி, அதாவது லோக்கல் மைக்ரோ பொலிட்டிக்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம் அது. அப்ப அதுல அவை எந்தெந்த விஷயத்துல அவை ஆளுமை செலுத்தலாம் இந்த லோக்கல் கவுன்சில்ல வாரதன் மூலமாக? ஓகே, இப்ப அவையில் வந்து இந்த மீட்டிங்ஸ் அது என்று சொல்லி அட்டென்ட் பண்ணினா தான் அவைகளுக்கும் ஒரு விளக்கம் வரும் என்ன நடக்குது என்னென்று. இப்ப நாங்க ரெசிடென்ட்ஸா சொல்லி எங்கட பவரை வந்து யூஸ் பண்ணி நாங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு டிசிஷனை சேஞ்ச் பண்றோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தாதான் கேட்க வேண்டிய ஆக்கள். ஆனா அது வந்து நடக்கல. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் மெட்டாக்கு செய்வினம், ஏதோ நாங்க சும்மா ஒரு மூலையில கதைச்சு போட்டு போற மொழிய. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப இந்த மீட்டிங்ஸ் இதில் நடக்கல டெஃபினட்டா வந்து வரணும் அவையே. அப்பதான் உங்களுக்கு முழங்கும் லோக்கல் லெவல்ல என்ன நடக்குது, இப்ப லோக்கல் லெவல்ல என்ன நடக்குதோ அது வந்து நேஷனல் லெவல்ல என்ன மாதிரி அதை எஃபெக்ட் பண்ணும். வாய்ஸ் வெர்சா, இப்ப நேஷனல் லெவல்ல என்ன நடக்குதோ லோக்கல் லெவல்ல எங்களுக்கு என்ன எஃபெக்ட் பண்ணும். ஆஸ் எ ரெசிடென்ட் எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லியிருக்கணும். இந்த ரோட்ஸ் ஸ்கூல் சேஃப் சைன்ஸ் எத்தனையோ ரோடுகள்ல வந்து சைன்ஸ் எல்லாம் போட்டு இப்ப எங்களுக்கு கார் பார்க்கிங் இஷ்யூஸ், ஆக்கள் வந்து காரில் நிறுத்தி போட்டு வடிவா பார்க் பண்றதும் இல்லை, பார்க்கிங் போட்டு
புள்ளையில எடுக்கிறதுக்கு ஓடுவினம், அப்புறம் தாங்கள் வரையிலாத தங்களோட ஃப்ரண்ட் கார்டனுக்குள்ளே இருந்து ஒரு ஃப்ரண்ட் டிரைவ்ல இருந்து. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இப்படி இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் யூ கேன் ஹாவ் சம் சே. ஆனா கூடுதலா வந்து இப்ப எங்களோட கம்யூனிட்டி ஆக்கள் வந்து எல்லாத்துக்கும் வர்றே இல்லை. எங்களுடைய ஆக்களுக்கு ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ல அவைகளுக்கு கதைக்கிறதுக்கு பயமா, இல்லாட்டிக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் இஃப் தடுமாறுதுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, வெக்கமா இருக்குது. இட் ஷுடன்ட் பி. என்ன லாங்குவேஜ் எல்லாலும் இட் டசன்ட் மேட்டர். எல்லா நாட்டிலையும் வந்து எல்லாரும் வரையணும், எல்லா கம்யூனிட்டி தெரியுமோ தெரியாதோ. சோ நாங்களும் போய் நிக்கணும் அதுல. அடுத்தது வந்து ஆஸ் அ உமன் நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க, நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் எங்கட கம்யூனிட்டிக்கு நடக்குது, வேற கம்யூனிட்டிகள் என்ன நடக்குது. அது தொடர்பில் ஃபீமேல் கேண்டிடேட்டா நீங்கள் இது தொடர்பில் கூடுதலான அக்கறைகள் அல்லது இது சம்பந்தமாக ஏதாவது குறிப்பான விஷயங்கள் சொல்ல இருக்கா? சோ இப்ப இதுல வந்து நாங்கள் ஏற்கனவே இது செய்யறோம். இதுக்கு கவுன்சில் லெவல்ல இல்ல. ஒப்வியஸ்லி நான் இப்ப கம்யூனிட்டி நான் சொன்னேன் முதலே, கம்யூனிட்டி லெவல்ல வந்து நாங்கள் எத்தனையோ விஷயங்களை செய்து வந்திருக்கிறோம். அதுல வந்து இப்ப ஃபேமிலிஸுக்கு இப்ப எந்த நெட்வொர்க்கை பொறுத்தவரை எஜுகேஷன்ல இருந்தபடி எனக்கு சோசியல் சர்வீசஸ்லயும் கான்டாக்ட்ஸ் இருக்குது, எஜுகேஷன் லெவல்லையும் கான்டாக்ட்ஸ் இருக்குது, மற்றது கவுன்சில் லெவல்லையும் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க ஒர்க் பண்றபடியா இந்த டொமெஸ்டிக் அபியூஸ், சைல்ட் அபியூஸ் ஏதாவது ஒரு விஷயம் மறைக்கல அந்த கனெக்ஷன் எங்க யாரோட பேச வைக்கணும், யாருக்கு கனெக்ட் பண்ணி விடணும்ன்றது அந்த என்னோட கையில இருக்கிறபடியா இட் மேக்ஸ் இட் ஈஸியா. சோ இப்ப சில பேர் வருவினம், எங்களுக்கு இமிகிரேஷன் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. அப்ப எனக்கு தெரியும், ஓகே நீங்க சோன்ஸோட கதைச்சா அவையில் வந்து உங்களுக்கு உதவி செய்வினா. இப்ப சை ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு நீங்க ஜிபிக்கு அப்பாயின்மெண்ட் போகணும்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு பாச பிரச்சனை இருந்தால் அகேன் எங்கள்கிட்ட ஆக்கள் இருக்கணும், அவையில் வந்து உங்களுடைய சேர்ந்து போவினம். சில நேரத்துல வந்து சில பேர் சொல்லுவேன், நம்மங்களுக்கு வீட்டுல பிரச்சனையா இருக்குது, எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்குது, இல்லாட்டிக்கு மேபி காசு பிரச்சனையா இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஹஸ்பண்ட் வந்து தொந்தரவு பண்றாரு, எனக்கு என்னன்னு அதை டீல் பண்றது தெரியாட்டிக்கு இப்ப சர்டன் பீப்புள் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் அவையில வந்து லிங்கம் பண்ணி சொல்லலாம், நீங்க இவளோட போய் கதைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் தேவையான சப்போர்ட் அவைய தருவினம்ண்டு. இப்ப சில நேரத்துல என்னால எல்லாரும் செய்ய முடியாது, ஆனா we have the people. அந்த கம்யூனிட்டியில நாங்க இப்ப இவ்வளவு நாளும் வேலை செஞ்சபடியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்யூனிட்டி வந்து க்ரோ பண்ணி எங்களுக்கும் அந்த நெட்வொர்க் இருக்குது. சோ எங்களுக்கும் தெரியாத விஷயங்களை என்ன கேட்கல also actually நீங்கள் எக்ஸ்பர்ட் கதைச்சிங்கன்னா அவையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடணும். எல்லாமே வந்து கடைசியில காசுல தான் முடிய போகுது, ஃபைனான்ஸ் தான். கவுன்சிலுக்கு பணம் இல்லாதால இந்த உமன் எம்பவர்மெண்ட் மற்றது இந்த ரிஃப்யூஜ் இதுகளை கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வெரி ரெஸ்ட்ரிக்டடா தான். Council level it might be restricted, but there are so many organizations இப்ப எத்தனையோ பேர் வந்து ஃப்ரீயா சர்வீசஸ் பண்ணினோம். So depending on உங்களோட circumstances வச்சு அவையில் சொல்லிவிடும் உங்களுக்கு, இப்ப எங்களுக்கு ஏழுமா இல்லாட்டிக்கு நீங்க வந்து இந்த ஆர்கனைசேஷன் கிட்ட போனீங்கன்னா அவையில் வந்து உங்களுக்கு இந்த விதத்துல உதவி செய்யணும். நினைக்கிறேன் நீங்கள் மிக தெளிவாக நீங்க சொன்னதிலுமாக தமிழ்ல மிக தெளிவாக கதைச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கிறீர்கள். நீங்க சொன்ன மாதிரி தமிழ் மக்கள் வந்து அது அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்களோ முதல்ல இந்த லோக்கல் பிரச்சனைகள்ல தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ளணும். குறிப்பாக இந்த மே 7ஆம் தேதி வீட்டால போய் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது 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 உங்களுடைய கடமையும் பொறுப்பாயும் எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் நீங்கள் அந்த உதவிகளையும் சேவைகளையும் நீங்கள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ல இருந்து எதிர்பார்க்க முடியும். அல்லது அங்க போட்டியாளர்களை பலப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது தமிழாக்களுக்கு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது கடைசியாக சொல்ல இருந்தால் அதையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நேர்காணல முடிவு கொண்டு வரலாம். ஒன்று என்னன்னா, எங்கட தமிழாக்கள் வந்து நாங்கள் வெளியில கொஞ்சம் வரணும். எத்தனையோ விஷயங்கள்ல வந்து தமிழாக்கள் சொல்லிக்கல we've achieved so much. அது எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று வேணும். இப்ப இன்றைக்கும் வந்து நான் ஆக்சுவலி I'll finish on this one. என்னன்னா, இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கல எப்பயுமே நாங்கள் ஏஜென்ட் அது தான் போடுறோம். ஏதோ ஒரு கட்டத்துல எங்களுக்கு வரணும் ஏஜென்ட் ஸ்ரீலங்கன், இட் டசன்ட் மேட்டர் whatever it is, but அந்த ஐடென்டிட்டி எங்களுக்கு வரும். எத்தனையோ இப்ப நாங்க 40s 50sல இருந்து எத்தனையோ தமிழ்நாட்டில் இந்த நாட்டில இருந்து எத்தனையோ செய்திருக்கோம். ஈவன் NHS பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து they have done a lot. அந்த விதத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். So போக maybe hopefully ஒரு absolutely right. I think you touched a very important point. வந்து என்னென்றால் end of the day is all number game. ஸோ இந்த ஓட்ல இந்த பரோவில் எத்தனை தமிழாக்கள் இருக்கணும், அல்லது எத்தனை ஸ்ரீலங்கன் தமிழ் இருக்கணும், அல்லது எத்தனை பிரிட்டிஷ் தமிழ் இருக்கணும் என்ற அந்த ஐடென்டிட்டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் கவுன்சில் அதுக்கேற்ற மாதிரி ஃபைனான்ஸ்ல ஒதுக்கலாம் அந்த விஷயங்களுக்கு. ஹலோ, வணக்கம். 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 உங்களோட பேர்?
ஜே சஹி. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இந்த ஒரு முயற்சியை எடுத்து கல்பனா அக்காவை வந்து நீங்க தெரிவிக்கிறதுக்கு. சோ நீங்க ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் ஒரு வாக்காளரா நான் பதில் சொல்ல விரும்புறேன். நீங்க சொல்றீங்க எதனால தமிழ் பெண்கள் வந்து வெளியில வந்து ஓட் பண்ண வேண்டும் என்று. அதாவது கூட இருந்து பாக்குறதுனால எங்களுக்கு வந்து நல்ல தெளிவா தெரியுது. எங்கட மக்களுக்கு அதாவது பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து ஆசைகள் இருக்கு. ஆனா அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு தடைகளும் இருக்கு, இன்னமும் இருக்கு. அது சரியான ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் இந்த காலத்துல 2026ல இருந்து கொண்டும் ஒரு விளப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். சோ நாங்களானா இப்ப டோர் டோர் போய் பேசும்போது கன்வின்சிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஓ ஒரு ஒரு லேடி நிக்கிறாங்களா, ஓகே, அந்த ஒரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இதா இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா வெளிநாட்டுல இருந்து கொண்டும் உங்களுக்கு இந்த தெளிவு கூட இல்லைன்னு. சோ இந்த மாதிரி தெளிவுகளை வந்து நாங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு இவங்கள மாதிரி ஒருத்தங்க வர்றது உண்மையிலே நல்லம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. சோ ஒரு ஸ்டூடெண்ட் பேசுற மாதிரியே மக்கள்கிட்டையும் இவங்களுக்கு பேசுற அந்த டேலண்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ இவங்க விளங்கம் படுத்தும் போது பல பேர் வந்து ரொம்ப நேரம் நின்று கூட எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயங்களை கேட்டாங்க. சோ எங்களோட ஜாயின் பண்றதுன்னு கூட சொல்லி எங்களோட கம்பெனி கூட வந்திருந்தாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. இதுவே ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்தாச்சு. அண்ட் கண்டிப்பா வெளிநாட்டுல நாங்க இருந்து இந்த வாக்கு உரிமை பெற்றதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். சோ எங்கே இருந்தாலும் நம்மளுடைய ஓட் உரிமையை நாங்க விடக்கூடாது. அதுக்காகவே நாங்க வெளியில வந்து ஓட் போடணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால இன்றைக்கு ஒரு புரட்சி நடந்துச்சு. முதல் வந்தார், அடிச்சு தட்டி தூக்கினார். எல்லாருமே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதேதான் நாங்களும் கேட்கிறோம், ஒரு வாய்ப்பு கொடுங்க. தமிழ் பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா வந்து இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. சோ ஏன்னா நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். அவங்க பெருந்தன்மையில அவங்க அதை பத்தி சொல்லல. அவ்வளவு பேருடைய வாழ்க்கையில, ஈவன் என்னுடைய வாழ்க்கையில கூட அவ்வளவு ஒரு இம்பாக்ட் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. மறைமுகமாக பல உதவிகள் செஞ்சிருக்காங்க. ஈவன் டிரான்ஸ்லேட்டிங்கா இருக்கட்டும், ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சொலிசிட்டர்ஸோ எங்கனாலும் கைட் பண்றதாக இருக்கட்டும், இவங்க ஓடி ஓடி போய் செஞ்சது நான் என் கண்ணால பாத்துருக்கிறேன். சோ நாங்க ஒரு டீமா அந்த வேலையும் மறைமுகமா பண்ணிட்டு இருந்தோம். இதை வந்து வெளிப்படையா நாங்க செய்யணும்னா அதுக்கு வந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு பதவி இருக்கணும். ஏனண்டா அப்பதான் நாங்கள் உயர்ந்து வரலாம். சோ தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ மறக்காம கல்பனா ஜெயபோஸுக்கு ஓட் பண்ணுங்க. நன்றி. தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் மீண்டும் ஒரு சந்திப்பை, வெற்றியோ தோல்வியோ அதை சகஜமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு உரையாடல்ல சந்தித்துக் கொள்வோம். நன்றி கல்பனா ஜே போஸ். நீங்கள் நிக்கிற தொகுதி ரெட் பிரிட்ஜ்ல கிளேஹோல் ரெட் பிரிட்ஜ் கிளேஹோல் போர்ட்ல கல்பனா ஜே போஸ் போட்டியிடுகின்றார். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய வாக்குகளை அவருக்கு செலுத்திக் கொள்ளலாம். இதுல கலந்து கொண்ட உங்களுடைய இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். Thank you.